ஹலோ சிஏ சிஎம்ஏ சிஎஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருந்திருக்கோமா அவுட் சைடு இந்தியாவில் இருந்திருக்கோமா. ஏன் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்தியாவில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா முழுவதுமே, அதாவது வேர்ல்டு முழுவதுமே அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம இதில் எப்படி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபாரின்லாம் போயிட்டீங்கன்னா க்ரீன் கார்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவுமே அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான். இப்போ நம்ம இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவாங்க, ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவாங்க, ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ரெசிடெண்ட்டும் இருக்காங்க. அது யாருன்னா டீம்டு டு பி ரெசிடென்ட்னு ஒரு கேட்டகரியும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3லேயும் வராதவங்க நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. இப்போ இந்த 4 கேட்டகரியுமே எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு பர்சனை பார்த்தோன்னே அவன் ரெசிடெண்டா, ஆர்டினரி ரெசிடெண்டா, நாட் ஆர்டினரி ரெசிடெண்டா, நான் ரெசிடெண்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போது நம்ம அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அவங்க ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட்ன்றதை பிரிக்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொல்லியிருந்தோம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3 பேருக்குமே இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் ஒரு பங்கு தான். ஏதாவது ஒரு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் போடுறோம், எந்த சம் எடுத்தாலும் முதல்ல செக் பண்ண வேண்டியது அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக தான் இருக்கும். அப்போது அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய ஒரு சாப்டர் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான். அப்படின்னா தான் அவங்களுக்கான டேக்ஸ் ரேட் என்னன்னு தெரியும், அவங்களுக்கு டேக்ஸ் ரேட் அப்ளிகபிளாக என்னன்னு தெரியும், பாதி ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிளாக இல்லையான்றதே இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு தான். அப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இதில் நம்மளோட யூடியூப் சேனல் பேர் சிஏசிஎம்ஏ பார்ட்னர். இதே இதில் சிஏசிஎம்ஏ பார்ட்னர்ஸில் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, டெலிகிராம் ஐடி இருக்குது. அதே மாதிரி மெயில் பண்ணலாம், ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு யாருக்கு பார்க்க போகிறோன்னா பர்சன்ஸ். நமக்கு தெரியும் ஆல்ரெடி பர்சன்ஸில் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், கம்பெனி, ஃபோமு, எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி, ஏஓபி, பிஓஐ, இந்த மாதிரி 8 டைப் ஆஃப் அசசி இருக்காங்க. இந்த அசசியில் முக்கியமான அசசி யார் அப்படின்னா இண்டிவிஜுவல். இந்த இண்டிவிஜுவலுக்கு தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதில் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த 2 கண்டிஷனோட பேர் என்ன அப்படின்னா பேசிக் கண்டிஷன். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, பேசிக் கண்டிஷன் சொல்கிறாங்க. இந்த பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 182 days ஆர் மோர் ப்ரீவியஸ் இயர். அதாவது இந்த வருஷத்தில் நீங்கள் அசஸ்மெண்ட் இயர் இதுனா இதுக்கு முன்னாடி வருஷம் ப்ரீவியஸ் இயர். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 2020, 21, 21, 22, 22, 23, 23, 24, 24, 25 இந்த 5 வருஷத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு வருஷம் எடுத்துக்கலாமா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா 25, 26. ஓகே. இப்போது இந்த 25, 26ன்றது என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த வருஷம் டேக்ஸ் பே பண்ணுறோமோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அசஸ்மெண்ட் இயர். எந்த வருஷத்துக்கானதை டேக்ஸ் பே பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர். அப்போது நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ப்ரீவியஸ் இயரை வச்சு தான் அவன் ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டான்றதையே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போது இங்கே கண்டிஷன் நம்பர் 1, இங்கே கண்டிஷன் நம்பர் 2. ஓகேங்களா. இப்போது இதில் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் நம்பர் 1ல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 182 days ஆர் மோர் ஸ்டே இன் இந்தியா ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த 2024-25 அவங்க எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படின்னா 182 days. அவங்க 182 days ஸ்டே பண்ணியிருக்கணும்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற இயர்ஸ்லாம் என்னென்னா ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகேங்களா. இந்த ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் எதுக்குன்னா ரெண்டாவது கண்டிஷனுக்கு அசஸ்மெண்ட் இயர், அதே மாதிரி இது வந்து ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயரில் ரெண்டாவது கண்டிஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 60 டேஸ். அப்போது இந்த ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருந்தா போதும்னு சொல்கிறாங்க, 60 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 4 இயர்ஸையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 365 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 182 டேஸ் செக் பண்ணால் போதும், அதுவும் ப்ரீவியஸ் இயரில் மட்டும். ஆனால் ரெண்டாவது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும், ப்ளஸ்னா அண்டு முக்கியமான பாயிண்ட் இதுதான். அண்டு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் எப்பயுமே முக்கியமானது என்ன பார்க்கணும், அண்டா இல்லை ஆறான்னு பார்க்கணும். இப்போ இது அண்டு கண்டிஷன் 365 டேஸ் ப்ரிசிடிங் 4 ஃபினான்ஷியல் இயர். அதாவது ப்ரிசிடிங் 4 ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் 365 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்போது இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்கள் ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் அர்த்தம். இப்போ ப்ரொவிஷனுக்குள்ளே போகலாம். ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 182 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது கண்டிஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, 60 டேஸ் ப்ரீவியஸ் இயர்லேயும் 365 டேஸ் டியூரிங் 4 இயர்ஸ் ப்ரிசிடிங் தி ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இங்கே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 182 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். 60 டேஸ் ப்ரீவியஸ் இயர்லேயும் 365 டேஸ் வந்து ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர்லேயும் ஸ்டே பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. எனி ஒன் கண்டிஷன், அதாவது எனி ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அவங்க யாருன்னா ரெசிடெண்ட். ஓகேங்களா. சப்போஸ் அவங்க அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ரெண்டு கண்டிஷனுமே அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபால்ஸு, செக் பண்ணி பார்த்தோம் வரல அப்படின்னா அவங்க நான் ரெசிடெண்ட். ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது அவங்களோட டேஸ். ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெசிடெண்ட். ஓகேவா. அப்போது அவங்க இல்லை, அப்போ ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் 4 இயர்ஸில் 365 டேஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெசிடெண்ட். இப்போது இது இருக்கிறாங்க 60 டேஸ் இருக்கிறாங்க, ஆனால் 365 டேஸ் இல்லை அப்படின்னா அப்போயும் அவங்க நான் ரெசிடெண்ட் தான். இதில் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா. செகண்ட் கண்டிஷன் 2ல் வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 60 டேஸ் ப்ரீவியஸ் இயர்லேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் 4 இயர்ஸ்லேயும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அவங்க யார், ரெசிடெண்ட். இல்லைன்னா அவங்க நான் ரெசிடெண்ட். இப்போது இது ரெண்டுமே கண்டிஷன் 2வும் செலக்ட் ஆகலை, கண்டிஷன் 1ம் வந்து அவங்க செலக்ட் ஆகலை. அப்படின்னா அவங்க யாருன்னா நான் ரெசிடெண்ட். நான் ரெசிடெண்ட் முடிவெடுத்தாச்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சு, அவங்க நான் ரெசிடெண்ட் தான். சப்போஸ் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க, ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடுத்து அதுக்கு மேலே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் அடிஷ்னல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், அடிஷ்னல் கண்டிஷன். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6ல் சொல்கிறாங்க. அடிஷ்னல் கண்டிஷன் 2 கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. கீழே கொடுக்குற ரெண்டு கண்டிஷனுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்னென்ன கண்டிஷன் பார்ப்போமா.
ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 2 அவுட் ஆஃப் 10 இயர்ஸ். அதாவது 10 வருஷத்தில் 2 வருஷம் அவங்க ஆல்ரெடி ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக நோட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 730 days ஆர் மோர் ஸ்டே டூரிங் தி 7 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். அதாவது 7 வருஷத்தில் 730 days ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அதாவது 2000 வந்து 20, 21, 21, 22, 22, 23, 23, 24, 24, 25, 25, 26, 26, 27, 27, 28, 28, 29, 29, 30. இப்போ இந்த 10 வருஷத்தில் நம்ம செக் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட அசஸ்மெண்ட் இயர். அசியூம் பண்ணிக்கோங்க, இது நம்ம வருஷம் கிடையாது, இருந்தாலும் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். இதெல்லாம் என்னது, ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். அப்போது நம்மளோட கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 2 அவுட் ஆஃப் 10 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் இயர் 10 வருஷத்தில் 10 இயர்ஸில் அவங்க 2 வருஷம் வந்து ரெசிடென்ட்ன்ற ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில் இருந்து கிடையாது. ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறதே எந்த வருஷத்துக்கு தான், ப்ரீவியஸ் இயருக்கு தான். அப்போது ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது 7 இயர்ஸ் 10 இயர்ஸில் எத்தனை வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும், 2 இயர்ஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்படி ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா, இதில் 7 இயர்ஸில் எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்க, 730 days இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 10 இயர்ஸில் வந்து 2 இயர்ஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், 7 இயர்ஸில் வந்து 730 days ஸ்டே இன் இந்தியாவாக இருக்கணும், ஆர் மோராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை ஒரு ஷார்ட் அண்ட் நோட்ஸாக பார்த்துருவோமா? இதில் இண்டிவிஜுவல்னு பார்த்தாலே மொத்தம் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாருமே ஞாபகம் வரணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, பேசிக் கண்டிஷன்ஸில் நமக்கு எனி ஒன் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா 182 days ஆர் மோர் ஸ்டே இன் ப்ரீவியஸ் இயர். அதாவது ப்ரீவியஸ் இயரில் 182 days ஸ்டே பண்ணியிருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, ப்ரீவியஸ் இயரில் 60 days, ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் 4 இயர்ஸில் 365 days ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது செக் பண்ணி அதில் ரெசிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த அடிஷ்னல் கண்டிஷனையே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த அடிஷ்னல் கண்டிஷனில் 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 கண்டிஷனுமே என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த 2 கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, 10 out of 2, 10 வருஷத்தில் 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, 7 இயர்ஸில், அதாவது ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் 7 இயர்ஸில் 730 days ஸ்டே இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 2 கண்டிஷனுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஆர்டினரி ரெசிடெண்ட். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அது பார்த்த உடனே அவங்க ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டான்றது தெரிஞ்சிடும். நான் ரெசிடெண்ட்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதே இது ரெசிடெண்ட்டுன்னு வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் 2ஆக பிரியும். அது என்னவா பிரியும், 2னா ஆர்டினரி ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்றவங்க யார் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே இருக்கிறவங்க, இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்து இந்தியாவிலேயே இருக்கிறவங்கள பேர் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்றவங்க இந்தியாவில் பாதி நாளும் அவுட் சைடு இந்தியாவில் பாதி நாளும் இருக்கிறவங்க.
ஓகேங்களா. ஆனால் நான் ரெசிடென்ட்டுங்கிறவங்க வந்து எப்பயாவது இந்தியாவுக்கு வந்தவங்க, எப்பயாவது வருவாங்க இல்லையா, அந்த விசிட்டிங் பர்பஸ், விசிட்டிங் சொல்ல முடியாது, அது ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. இது வந்து சும்மா ஒரு 10 நாள் மீட்டிங்க்காக வர்றது, அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே வரவங்கள பேர் நான் ரெசிடென்ட். ஓகேங்களா. இதுலேருந்து புரிஞ்சு அவங்களுக்கு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் மோர் பார்த்துடலாம். எதுக்குன்னா ரிவிஷனுக்கு. நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஒன் டைம் படித்தாலும் லைஃப் டைம் எல்லாம் மறக்காத மாதிரி நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம், 182 டேஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம், 60 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ். இது என்னது, பேசிக் கண்டிஷன். இது பேர் என்னது, பேசிக் கண்டிஷன். ஓகேங்களா. அதே மாதிரி அடிஷ்னல் கண்டிஷன் என்ன பார்த்தோம், அடிஷ்னல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 2 out of 10. ரெண்டாவது கண்டிஷன் என்னது, 730 டேஸ். இந்த 730 டேஸ் வந்து 7 இயர்ஸில், அதுவும் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் பார்க்கணும். அதே மாதிரி இந்த 10 out of 2வும் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் தான் பார்க்கணும். எத்தனை வருஷத்தில், 10 இயர்ஸில். ஓகேங்களா. அதே மாதிரி மேலே உள்ளது வந்து இது வந்து எப்போ பார்க்கணும், ப்ரீவியஸ் இயரில் பார்க்கணும். இந்த 60 டேஸ் எப்போ பார்க்கணும், ப்ரீவியஸ் இயரில் பார்க்கணும். இந்த 365 டேஸ் எப்போ பார்க்கணும், ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். அப்போது 182 டேஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் பார்க்கணும், 60 டேஸ் வந்து ப்ரீவியஸ் இயர், 365 டேஸ் வந்து ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி அடிஷ்னல் கண்டிஷன் எல்லாமே வந்து எதில் மட்டும்தான் பார்ப்போம், ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் மட்டும்தான் பார்ப்போமே தவிர ப்ரீவியஸ் இயரே வராது. பேசிக் கண்டிஷன் மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணுவோம். அடிஷ்னல் கண்டிஷன் எதுவுமே ப்ரீவியஸ் இயர் செக் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்குமா. ஓகே. ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ரெசிடெண்டாக நான் ரெசிடெண்டான்னு பிரிக்கணும். ரெசிடெண்டாக நான் ரெசிடெண்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆர்டினரி ரெசிடெண்டாக நாட் ஆர்டினரி ரெசிடெண்டான்றதை பார்த்தா போதும். ஓகே. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து வந்து ஹச்யூஎஃப். ஹச்யூஎஃப்ன்றது என்னது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம். ஆனால் அது கிடையாது. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹச்யூஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹச்யூஎஃப்க்கு எப்படிப்பா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஹச்யூஎஃப்க்கு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. இன் இந்தியா ஃபுல்லி ஆர் பார்ட்லி, ஹோலி ஆர் பார்ட்லி. ஃபுல்லாக இந்தியாவில் இருக்கணும், இல்லை பாதியாவது இந்தியாவில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெசிடென்ட்ன்றாங்க. நம்ம அங்கே பார்த்த 182 டேஸ்லாம் கணக்கே கிடையாதுங்க. நீங்கள் பாதி கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்கு, இல்லை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெசிடெண்ட் தான் அப்படின்றாங்க. ஆனால் அடிஷ்னல் கண்டிஷனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹச்யூஎஃப்ங்கிறது ஒரு பில்டிங் தான், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பர்சன் தான். எப்படியும் ஒரு ஃபேமிலின்னு எடுத்தோன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அம்மாவோ இல்லை அப்பாவோ இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹச்யூஎஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது பேர் கர்த்தான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹச்யூஎஃப்போட ஹெட்டு கர்த்தா. அந்த கர்த்தாவை தான் இதை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போது அவருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அங்கே பார்த்த அடிஷ்னல் கண்டிஷன் தான் இங்கேயும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோம், 10 out of 2, அதாவது 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஹச்யூஎஃப் கிடையாதுங்க. ஹச்யூஎஃப் வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை செக் பண்ணி ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டான்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி கர்த்தாவை செக் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டினரி ரெசிடெண்டா நாட் ஆர்டினரி ரெசிடெண்டான்னு சொல்லணும். அப்போ கர்த்தாவை பேஸ் பண்ணல அவங்க கர்த்தா வந்து 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும், 7 இயர்ஸில் 730 டேஸ் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஹச்யூஎஃப்க்கு பார்க்கல, ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. இன் இந்தியா சாரி
இன் இந்தியா ஃபுல்லி ஹோலி ஆர் பார்ட்லி, அதாவது ஃபுல்லாவோ இல்லை பார்ட்லியோ இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டான்னு சொன்னால் போதும். எதுக்கு? ஹச்யூஎஃப்க்கு. ஆனால் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா, அதாவது ரெசிடென்ட்னு சொல்லிட்டோம், அப்போ அது ஆர்டினரி ரெசிடெண்டா நாட் ஆர்டினரி ரெசிடெண்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா, கர்த்தா இருப்பார் இல்லையா, அவரை பிடிங்க, அவர் அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ணுங்க. 10 out of 2, 10 வருஷத்தில் அவர் 2 வருஷம் ரெசிடெண்டாக இருந்திருக்காரா அப்படின்றத செக் பண்ணுங்க. அதே மாதிரி அதில் அடிஷ்னல் கண்டிஷனில் ரெண்டாவது கண்டிஷனான 7 இயர்ஸில் 730 days ஸ்டே இன் இந்தியா, இந்த 730 days ஸ்டே பண்ணியிருக்காரா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செக் பண்ணி இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான், அதாவது ப்ளஸ் கண்டிஷன், இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவர் யார்? ஆர்டினரி ரெசிடெண்ட். இல்லை அப்படின்னா அது நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகேங்களா? புரிஞ்சா? ஹச்யூஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அதாவது ஹச்யூஎஃப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டான்னு செக் பண்ணணும். அதுக்கு முக்கியமான வார்த்தை என்னது? கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா ஹோலி ஆர் பார்ட்லி. இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா அவங்க ரெசிடெண்ட், இல்லை அப்படின்னா அவங்க நான் ரெசிடெண்ட். அந்த ரெசிடென்ட்னு ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பிரிக்கணும். அப்போ ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பிரிக்கிறதுக்கு நம்ம யாரை பேஸ் பண்ணி பிரிக்கணும்? கர்த்தாவை பேஸ் பண்ணி பிரிக்கணும். கர்த்தா யார்? அந்த கம்பெனியோட ஹெட்டு. அந்த கர்த்தாவோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் அடிஷ்னல் கண்டிஷன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த அடிஷ்னல் கண்டிஷனில் 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிஷ்னல் கண்டிஷன் என்ன? 10 out of 2, 7 இயர்ஸில் 730 days ஸ்டே இன் இந்தியா அப்படின்றது தான் அடிஷ்னல் கண்டிஷன். புரிஞ்சா? ஓகேங்களா? அதாவது ஹச்யூஎஃப்ல கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா ஹோலி ஆர் பார்ட்லி இந்த ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கர்த்தாவை தான் பேஸ் பண்ணி அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி அவங்க 10 out of 2 இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெசிடெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி தான். ரெண்டாவது கண்டிஷனையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட்னு சொல்லணும், இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது. ஓகே, ஹச்யூஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாமே ரொம்ப 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 ஈஸியான வேர்டு. ஏன்னா ஏஓபி, ஃபோமு, பிஓஐ, ஏஜேபி இவங்க எல்லாருக்குமே, அதே மாதிரி லோக்கல் அத்தாரிட்டி, இவங்க எல்லாருக்குமே நம்ம செக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன விஷயம்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா ஃபுல்லி ஹோலி ஆர் பார்ட்லி இருந்துச்சுன்னா அவன் ரெசிடெண்ட்ப்பா, இல்லை அப்படின்னா நான் ரெசிடெண்ட். இவனுக்கு ஆர்டினரி ரெசிடெண்டா இதுவா அதுவான்றது தேவையே இல்லை. ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட். ஓகே, யாருக்கு? ஏஓபி, பிஓஐ, ஃபோமு, எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி, சாரி எல்எல்பி கிடையாது, லோக்கல் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் ஏஜேபி, இவங்க 5 பேருக்குமே இது மட்டும்தான் ப்ரொவிஷன். ஓகே, புரிஞ்சா? இவங்களுக்கு எந்த டேஸ் கால்குலேஷனும் கிடையாது. டைரெக்டாகவே நம்ம இது போட்டால் போதும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியாவா ஹோலி ஆர் பார்ட்லியா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம ரெசிடெண்ட் இல்லை நான் ரெசிடெண்ட்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ரெசிடெண்ட் தான். இந்தியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னது தான்? ரெசிடெண்ட் தான். ஆனால் ஃபாரின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிஓஇஎம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குட்ஸு தயாரிக்கிறது இந்தியா, யூஸ் பண்ணுறது இந்தியா அப்படின்னா அது வந்து என்னது? இந்தியன் கம்பெனி. ஃபாரினில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபாரின்லேயே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் அது ஃபுல் ஆல் சேல்ஸ் எல்லாமே எங்கே தான் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது அப்படின்னா அதோட பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்கே தான் இருக்குது? இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ அவங்க யார்? ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமில் 70 மோர் தென் ஆஃப் % வந்து இந்தியாவில் கிடச்சிச்சு அப்படின்னா
அவங்க பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியான்னு தான் சொல்லணும். இதில் வந்து இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணால் போதும், வேறு எந்த கண்டிஷனும் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெசிடெண்ட் தான். ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா முக்கியமான வார்த்தை பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். என்னது? பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். இந்த வார்த்தையை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெசிடெண்ட், இல்லை அப்படின்னா நான் ரெசிடெண்ட், இவங்களுக்கு ஆர்டினரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம பேசிக் கண்டிஷன் சொல்லி இண்டிவிஜுவலுக்கு பார்த்தோம் இல்லையா, அது ஒரு சிலருக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணால் போதும், நீங்கள் 2வது கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். அதாவது இண்டிவிஜுவலுக்கு இங்கே 2 கண்டிஷன் இருக்கா, இந்த 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன், அதாவது 182 டேஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும் இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் யாருக்கு அப்படின்றது தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. யார் யாருக்கு அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருந்து இந்தியாவிலேருந்து லீவ் ஆகிருப்பாங்க இல்லையா, வெளியில் போயிருப்பாங்க. என்ன பர்பஸ்க்கு? இந்தியன்ஷிப்பில் வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காண்டி போயிருக்கலாம். இங்கேருந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை இந்தியன்ஷிப் இங்கேருந்து போகுது, அந்த ஷிப்பில் நான் வேலை பார்க்குறேன் அதனால் நான் போகிறேன் அப்படின்னா அதுலேயும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியன்ஷிப்பில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன கண்டிஷன் செக் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க? 182 டேஸ் கண்டிஷன் செக் பண்ணால் மட்டும் போதும். 182 டேஸ் கண்டிஷன் செக் பண்ணால் போதும். 2வது கண்டிஷன் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவங்க ஆர்டினரி ஆர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட மூதாதையர்கள் இங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ, அப்போது அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. அதாவது அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அந்த பர்சனோட ஆர்ஜின் வந்து இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆர்ஜின் வந்து இந்தியாவாக இருக்கணும். அவங்க அதுலேருந்து வெளியில் போயிருக்கணும். என்ன பர்பஸ்க்காக? ஷிப்பிங்காக போயிருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போயிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவங்க வெளியில் போயிருக்கலாம், அவுட் சைடு இந்தியாவுக்கு போயிருக்கலாம். அவங்க இந்தியாவுக்கு திரும்ப வராங்க. எதுக்காக வராங்க? கம் ஆன் எ விசிட்டிங் டு இந்தியா. நான் இந்தியாவை பார்க்க வரேன், இந்தியாவில் இருக்கிற என் தாத்தா பாட்டியை பார்க்க வரேன் அப்படின்ற பர்பஸ்க்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க. விசிட்டிங் பர்பஸ்க்காக வராங்க, ஸ்டே பர்பஸுக்கு கிடையாது. நான் இந்தியாவை பார்த்துட்டு போகிறேன், சுற்றி பார்க்க வரேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் இன்கம் செக் பண்ணணும். அதாவது அவங்க 2022, அதாவது இது வந்து 24-25ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 24-25 வந்து ப்ரீவியஸ் இயர். இந்த வருஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு, அதாவது இந்தியா இருக்கு இல்லையா, சாரி ஏதோ ஒன்று, இதை இந்தியாவே வச்சுக்கோங்க, இந்தியாவை வச்சுக்கோங்க. ஓகே, இதை இந்தியாவுக்குள்ளே சுற்றி பார்க்க வராங்க. எங்கேருந்து? அப்ராட்லேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு வராங்க. அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்க வராங்க. இந்த வர்ற வருஷம் வந்து ப்ரீவியஸ் இயராக இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் 24-25 இருக்கணும். அந்த ப்ரீவியஸ் இயரில் அவங்க சுற்றி பார்க்க வராங்க இல்லையா, அப்போது அவங்களோட இன்கம் என்ன, அவங்களோட டோட்டல் இன்கம் என்ன? அவங்க டோட்டல் இன்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அப் டு 15 lakh. அதாவது அதர் தென் தி இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ். ஃபாரின் சோர்ஸ் இல்லாமல், அதாவது ஃபாரின் சோர்ஸ் இல்லாமல் அப்படின்னா இப்போ வந்து நான் இந்தியாவில் வந்து எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வந்தேன். அங்கே வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்கம் கிடச்சிருக்கு, ஒரு லேண்டை சேல் பண்ணியிருக்கேன், இல்லை வந்த இடத்துல ஒரு கோல்டை வந்து விற்கிறேன், அதில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்கம் கிடச்சிருக்கு அப்படின்னா உங்கள் கையில் வச்சுருக்க பொருளை விற்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஒரு மேப்பு போட்டு கொடுக்குறீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அந்த இன்கம் வந்து இந்தியன் இன்கம். அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியன் இன்கம்.
இந்த இந்தியன் இன்கம்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும் இல்லையா. அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் இன்கம் மட்டும் அப் டு 15 லேக்காக இருந்துச்சுன்னா, அப் டு 15 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் 182 டேஸ் கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விசிட்டிங் பர்பஸ்க்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்க ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டான்னு செக் பண்ணணும். அப்போ ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டான்னு செக் பண்ணல, அத்தனை வருஷம் அங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போது அடிஷ்னல் கண்டிஷன் இதெல்லாம் செக் பண்ணால் அவன் வரமாட்டான். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து அதிகமான இன்கம் அவன் அவுட் சைட் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லையா. அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவன் மொத்தமாக இங்கேருந்து இன்கம் அங்கே தூக்கிட்டு போயிட்டு அவன் நான் ரெசிடென்ட் சொல்லிட்டானா அவன் டேக்ஸ் கட்டாமல் தப்பிச்சிடுவான் இல்லையா. அப்படி தப்பிக்கக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கும் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. நீ கண்டிஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 182 டேஸ் ஸ்டே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அது எந்த சுச்சுவேஷனில் உங்களோட இன்கம் வந்து, அதாவது இந்தியன் இன்கம் மட்டும் மோர் தென் அப் டு 15 லேக்காக இருந்துச்சுன்னா, அதே இது மோர் தென் 15 லேக்காக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் கிடையாது. மோர் தென் 15 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் கிடையாது, 182 டேஸ்ன்ற கண்டிஷன் கிடையாது. அப் டு 15 லேக்குள்ளே உங்களோட இன்கம் இருக்குன்னா 182 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? ஒன்ஸ் மோர் பார்த்துடலாமா? இது வந்து ஸ்பெஷல் கேஸு. இந்த ஸ்பெஷல் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவை விட்டு லீவ் ஆகுறோம். எந்த பர்பஸ்க்காக? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக, இந்தியன்ஷிப்பில் வேலை கிடச்சி போகிறது. இந்த 2 பர்பஸ்க்காக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்? 182 டேஸ் ஆர் மோர் ஸ்டே இன் இந்தியா ப்ரீவியஸ் இயர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் மட்டும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேஸ், அதில் என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ எதுக்காகவோ வெளியில் போய் செட்டிலே ஆகிட்டான், க்ரீன் கார்டு ஹோல்டர் ஆகிட்டான். ஆனால் அவன் எப்போனாலும் அவன் என்ன தான், இந்தியன் சிட்டிசன் தான். அவனோட பர்சனோட ரிலேட்டிவ், அதாவது அவங்களோட தாத்தாவோ பாட்டியோ, அதாவது அவங்களோட ஆர்ஜின் வந்து இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட மூதாதையர்கள் இந்தியாவில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இந்தியன் ஆர்ஜினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் சைடு இந்தியாவில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும் அவன். ஓகே, நம்ம இதில் நான் ரெசிடெண்ட்டாக இருக்க வேண்டியவன். இந்த வருஷம் அவன் என்ன பண்ணியிருக்கான், விசிட்டிங் பர்பஸ்க்காக இந்தியாவுக்கு வந்திருக்கான். அப்படி இந்தியாவுக்கு வந்த ஒருத்தன் அவனோட இன்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு, அப் டு 15 லேக் வரைக்கும் கிடச்சிருக்கு, 15 லட்சம் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுவும் இந்தியன் இன்கம் மட்டும். அப்போது அவனை சும்மா விடக்கூடாது இல்லையா, அவனுக்கும் டேக்ஸ் வாங்கணும் இல்லையா. அப்போ நான் உன்னையும் ரெசிடெண்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உன்னையும் நான் என்னன்னு சொல்கிறேன், ரெசிடெண்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் டு 15 லேக்காக இருந்துச்சுன்னா அவனோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் 182 டேஸ் மட்டும் செக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கண்டிஷன் புரிஞ்சு இல்லையா. அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம் இல்லையா. இது வந்து டீம்டு டு பி ரெசிடெண்ட். மொத்தம் ரெசிடெண்ட்டில் மொத்தம் 4 கேட்டகரி சொல்லியிருந்தோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட். இந்த ரெசிடெண்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அவரை என்னன்னு சொல்லுவோம், ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், டீம்டு ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டீம்டு ரெசிடெண்ட். யாரெல்லாம் டீம்டு ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். யார்? இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். டோட்டல் இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ், அதாவது ஃபாரின் சோர்ஸ் இன்கம் இல்லாமல் இந்தியன் இன்கம் மட்டும் மோர் தென் 15 லேக், அதாவது 15 லட்சத்துக்கு மேலே அவனோட இந்தியன் இன்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா அவனுக்கு நீ எந்த நாளும் செக் பண்ணாத. அதாவது 182 டேஸ் கிடையாது, 60 டேஸ் கிடையாது, அவன் ரெசிடெண்ட்டுன்றான். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷனும் வச்சுருக்கான், நாட் லைபிள் டு டேக்ஸ். அப்படின்னா அவுட் சைடு இந்தியாவில், அதாவது வேறு கண்ட்ரியில் அவன் டேக்ஸ் பே பண்ணியிருக்க கூடாது, அங்கே டேக்ஸ் லைபிலிட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குது, நான் அங்கே டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் டேக்ஸ் பே பண்ணுவான் இல்லையா. அதனால என்ன சொல்லிடுறாங்க, நீ டேக்ஸ் கட்டாத, நீ ரெசிடெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா.
அப்போது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவனோட இன்கம் இந்தியன் இன்கம் மோர் தென் 15 லேக்காக இருக்கணும், ஷால் பி டீம்டு ரெசிடென்ட்னு சொல்லிடுறாங்க. அவனை யாருன்னு சொல்லிடுறாங்க? டீம்டு ரெசிடென்ட் சொல்லிடுறாங்க. ஆனால் நாட் லைபிள் டு டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி, இந்தியாவை தவிர வேறு எந்த கண்ட்ரிலையும் அவன் டேக்ஸ் லைபிலிட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டே ஆஃப் ஸ்டே இன் இந்தியா இஸ் irrelevant. அவன் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்கான்றது எனக்கு தேவையே இல்லை. ஆனால் இந்தியாவிலேருந்து 15 லட்ச ரூபாய்க்கு மேலே காசு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்றப்போ அவன் டேக்ஸ் லைபிலிட்டியில் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா? இப்போது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஒரு பர்சன் வச்சுக்கோங்க, சுப்பையான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5-6 கண்ட்ரி இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரு 100 நாள் போயிட்டு வர்றாரு. 100 நாள் வேணாம், 50 டேஸ் வச்சுக்கலாம். சாரி, 50 நாள், 50 டேஸ் போயிட்டு வர்றாரு. ஒரு 6 கண்ட்ரிக்கு போனார் அப்படின்னா அவர் என்ன ஆக மாட்டார்? எந்த கண்ட்ரிலையுமே டேக்ஸ் லைபிலிட்டி ஆக மாட்டார். புரியுதா? நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? 182 டேஸ் இருக்காரா? இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? 60 டேஸ் இருக்காரா? இல்லை. அப்போ நான் ரெசிடென்ட் சொல்லிடுவோம் இல்லையா? ஆனால் இந்த 15 டேஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணி மோர் தென் 15 லேக்குக்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணுறாருன்னா அவரை என்னன்னு சொல்லிடுறோம்? அதாவது இந்தியன் இன்கம் 15 லேக்குக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேர் டீம்டு ரெசிடென்ட். அந்த டீம்டு ரெசிடெண்ட்டுக்கான கண்டிஷனை நம்ம என்னென்ன பார்த்தோம்? அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம்? ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அதாவது மோர் தென் 15 லேக்குக்கு மேலே இந்தியன் இன்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மோர் தென் 15 லேக்குக்கு மேலே இந்தியன் இன்கம் இருக்கணும். மூணாவது கண்டிஷன் என்ன? வேறு எந்த கண்ட்ரிலையும் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கக்கூடாது. அதர் கண்ட்ரியில் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணார் அப்படின்னா அவர் பேர் என்ன? டீம்டு ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதிலேருந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு பயமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த ப்ரொவிஷனை தாண்டி எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு வராது. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் மொத்த ப்ரொவிஷனுமே இவ்வளோ தான். ஒரு ஓரலாக ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் நோட்ஸாக பார்த்துருவோமா? குயிக்காக ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் 8 பர்சன்ஸ் இருக்காங்க. 8 பேருக்குமே தனித்தனியாக ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதில் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தம் அடிஷ்னல் கண்டிஷன், பேசிக் கண்டிஷன், அடிஷ்னல் கண்டிஷன் சொல்லி 2 கண்டிஷன் செக் பண்ணுவோம். பேசிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. 182 டேஸ் ஆர் மோர். செகண்ட் கண்டிஷன் இருக்குது, அது என்ன சொல்கிறாங்கன்னா 60 டேஸ் ஆர் மோர் இன் ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் 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 ஏன்னா முக்கியமான வார்த்தை 365 டேஸ் டூரிங் தி 4 years preceding தி ப்ரீவியஸ் இயர். அதாவது 4 வருஷத்தில் 365 நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் ஆர் மோர். ஓகேங்களா? இது பேசிக் கண்டிஷன். பேசிக் கண்டிஷன் 2, 182 டேஸ், 60 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ், 4 years. அதே மாதிரி அடிஷ்னல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 10 out of 2, 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் என்ன? 730 டேஸ் ப்ளஸ் 7 years. அதாவது 730 நாள் ஸ்டே பண்ணியிருக்கணும் ஆர் மோர். எப்போ? 7 years ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில். இதில் முக்கியமான பாயிண்ட் அண்டு 6 இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த அண்டு 6 நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஓகே? ஹச்யூஎஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா ஹோலி ஆர் பார்ட்லி இருந்தாலே அவங்க ரெசிடெண்ட் தான். இல்லை அப்படின்னா நான் ரெசிடெண்ட். ரெசிடென்ட் முடிவானதுக்கப்புறம் அவன் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பிரிக்கிறதுக்கு நம்ம யாரை பேஸ் பண்ணி பிரிப்போம்? கர்த்தாவை பேஸ் பண்ணி. கர்த்தாவுக்கு அடிஷ்னல் கண்டிஷன் என்னவோ அதுதான் இந்த ஹச்யூஎஃப்க்கும் அடிஷ்னல் கண்டிஷன். அவர் 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்தார்னா அடிஷ்னல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அவர் 7 வருஷத்தில் 730 டேஸ் ஆர் மோர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தார்னா அதுதான் இங்கே ரெண்டாவது கண்டிஷன். அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கம்பெனியும் சாட்டிஸ்ஃபை பண்ண, அதாவது ஹச்யூஎஃப்பும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் ஏஓபி, பிஓஐ, ஃபார்மு, எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி, ஏஜேபி இந்த 5 பேருக்குமே ஒரே ஒரு கண்டிஷன் தான். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோலி ஆர் பார்ட்லி இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா அவங்க ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன். இந்தியன் கம்பெனியாக இருந்தால் ஆல்வேஸ் ரெசிடென்ட், ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா டாக்ஸபிள், ரெசிடென்ட் இல்லை அப்படின்னா நான் ரெசிடென்ட். ஓகேவா? ஸ்பெஷல் கேஸில் 2 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காண்டி அவுட் சைடு இந்தியா போகிறது, இல்லை இந்தியன்ஷிப்பில் வேலை பார்க்குறதுக்காண்டி வெளியில் போகிறது. அப்படி போனாங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணால் போதும். என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 182 days ஆர் மோர் ஸ்டே இன் இந்தியா. இந்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணால் போதும், வேறு எந்த கண்டிஷனும் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அவுட் சைடு இந்தியாவில் போய் ஸ்டே பண்ணிட்டாங்க, விசிட்டிங் பர்பஸ்க்காக இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் இன்கம் அப் டு 15 lakh இருந்துச்சுன்னா, அதுவும் இந்தியன் இன்கம் அப் டு 15 lakh இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்ன கண்டிஷன்? 182 days ஆர் மோர் ஸ்டே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து டீம்டு ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், டோட்டல் இன்கம் அதாவது இந்தியன் இன்கம் மோர் தென் 15 lakh இருக்கணும், அதர் கண்ட்ரியில் டேக்ஸ் லைபிலிட்டி வரக்கூடாது. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்களை டீம்டு ரெசிடென்ட் சொல்கிறாங்க. அவங்களுக்கு டேட் கன்சிடர் பண்ண மாட்டோம், எத்தனை நாள் இருக்காங்க இல்லை அப்படின்றத கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு மோர் தென் 15 lakh இன்கம் வந்தாலே அவங்களை டீம்டு ரெசிடென்ட் சொல்கிறாங்க. சரி, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.